ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். இந்த சந்திர கிரகணம் என்பதனால் யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது? பொதுவாகவே ஒரு கிரகணம் நடந்துச்சுன்னு சொன்னால் அதில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் பெறுபவர்களும் இருக்கிறார்கள். திடீரென்று தாழ்வு நிலைக்கு போகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறதை காட்டுவதற்காகத்தான் இந்த கிரகணங்களெல்லாம் ஏற்படுவதாக அர்த்தம். கிரகணம் என்பது நமக்கு மிஞ்சி யாரும் கிடையாது அப்படின்னு எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு அது அப்படி அல்ல. உலகம் எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கின்றது. அது ஒரு சக்கரம். அந்த சக்கரத்தில் மேலே இருந்து கொண்டு கீழே பார்த்து சிரிப்பவர்களை அந்த சக்கரம் மறுபடி கீழே மேலிருந்து கீழாக இறங்கும் பொழுது கீழிருப்பவன் மேலே போயிடுவான். இதுதான் வாழ்க்கை தத்துவம். எல்லோரும் எல்லா நிலையிலும் எப்போதும் இருக்க முடியாது. இதை உணர்த்துவதுதான் இந்த கிரகணங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களை நாங்கள் பழி வாங்கியே தீர்வோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு தடவை தான் காட்டி கொடுத்தாங்க. இவங்க வருஷந்தோறும் அவங்கள பழி வாங்குறாங்க. ஆகையினால நாம தான் பெரியவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. உலகத்துக்கே நான் ஒளி காட்டுகிறேன் அப்படின்னு மமதை கொண்டு விடக்கூடாது என்பதனால் அதே சந்திரன் நான் தான் உலகத்துக்கே உயிரினங்களுக்கு அத்தனைக்கும் நான் மனதளவிலே ஆட்சி செய்கின்றேன் என்ற மமதை உண்டாகிவிடக்கூடாது. அதுதான் அர்த்தம். இது மனிதர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் தாழ்வு மனப்பான்மையும் உண்டு. அதே மனிதனுக்கு உயர்வு மனப்பான்மை மமதை என்பதும் உண்டு. உயர்வாக எண்ணுவது வேறு, மமதையாக எண்ணுவது வேறு. மமதை என்பது அகங்காரம். அகங்காரம் எப்பொழுதும் நிலை பெறாது. இப்போ தரையில் இருக்கிறவனுக்கு எப்பயுமே அவனை பற்றி இதுக்கு கீழே போக முடியாது. என் நிலைமை இதுதான் ஐயா அப்படின்ட்டு போயிடுவான். 10 படி மேலே இருப்பவன் எப்பயுமே யோசிக்கணும். அதான் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு கவிஞன் பாடி வச்சான். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு படித்து வச்சார். எம்ஜிஆர் படத்தில் அந்த மாதிரி பாட்டு வரும். கடமை என் கடமை அப்படின்னு சொல்லி பாடுவார். அது உண்மை. அதெல்லாம் அந்த அர்த்தத்தோடு அந்த காலத்தில் கவிஞர்கள் பாட்டு எழுதினாங்க. அந்த தத்துவம் இருக்கும். வாழ்க்கையில் உள்ள தத்துவத்தை கவிதையாக எழுதி மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அன்றைய கதாநாயகர்கள்லாம் அப்படித்தான் நடித்தாங்க. இப்போ அப்படி இல்லை. அதெல்லாம் சிகரெட்டு குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதெல்லாம் கதாநாயகன் அப்படித்தான் படத்தில் காராங்க, அதையும் ரசிக்கிறாங்க. அந்த காலத்தில் கதாநாயகன் முகத்தை பார்க்கணுன்னா சேவ் பண்ணி சுத்தமாக இருக்கும். அந்த சேக்கும் அந்த தலையில் வாடுறதும் அவ்வளவு நீட்டாக இருக்கும். பார்த்தா அச்சர சுத்தமாக ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற நல்லா மதிக்கத்தகுந்ததாக இருக்கும். இந்த காலத்தில் அப்படி இல்லை. தாடி மீசை எல்லாம் அந்த ஒரு புதர் போல் இருக்குது. பூராமே படத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தா எது கதாநாயகன் எது இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. 2 பேருமே தாடியை வச்சுருக்காங்க. போட்டி போட்டு தாடி வச்சுருக்காங்க. கருப்பு தாடி வெள்ளை தாடி. இதில் யார் கதாநாயகன் சொல்ல முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது. ஆக ரசனைகள் மாறிவிட்டது. உலகம் மொத்தத்தில் சோம்பேறித்தனம் என்பதற்குள்ளேயும் போயிடுச்சு. சம்பாத்தியம் பண்ணணும், அதே சமயத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கணும். எல்லாம் கிடைக்கணும், சொகுசா அனுபவிக்கணும். கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறவனும் மேலும் மேலும் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆக இந்த உலகம் என்பது இன்றைய காலகட்டத்திலே, அதாவது கலியுகத்திலும் நியூ ஏஜ் என்று சொல்லக்கூடிய இன்றைய 2000ற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் விஞ்ஞான முன்னேற்றம் அபாரமாக முன்னேறிவிட்டது. விஞ்ஞானம் முன்னேற 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 அந்த சொந்தங்கள், பந்தங்கள், பாசங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. எல்லாமே முன்னால் ஒரு பத்திரிகை அடித்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் கொடுத்து அழைப்புதலை கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு மரியாதை நிமித்தமாக அப்படி செய்வாங்க. இப்போ பத்திரிகை மட்டுமில்லை, அதில் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு தாம்பூலம் வச்சு தட்டில் வச்சு கொண்டு போய் மரியாதையை கொடுத்து, அதுலேயும் ஒருத்தர் மட்டும் போக மாட்டார், 2-3 பேர் சேர்ந்து போவாங்க. அப்படி எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு வந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் உறவினர்கள் எல்லாமே இப்போ வெளி மாநிலம் வெளிநாடு அப்படின்னு போயிடுச்சு.
அவரவர்கள் அவரவர்கள் கலாச்சாரத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த எந்த இடத்திலே போய் சேர்ந்தார்களோ எந்த இடத்திற்கு தகுந்தவாறு கலாச்சாரத்துக்கு தகுந்தபடி அவர்களும் மாறிக்கொண்டு விட்டார்கள். ஆக நடை, உடை, பாவனை, தோற்றம் எல்லாவற்றிலுமே மாற்றங்கள் ஆகிவிட்டது. ஆக அவளுக்கெல்லாம் பத்திரிகை அடிச்சுக்கிட்டு 4-5 பேர் சேர்ந்து இப்போ ஒரு சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போய் வைக்க முடியாது. அது சென்னையிலேருந்து தெலுங்கானாவில் கொண்டு போய் இல்லை டெல்லியில் இருப்பாங்க, அவங்க கொண்டு போய் வைக்க முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் தபால் போட்டாங்க. நாங்கள் நேரில் வர முடியலையே அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்பட வேண்டாம், தபால் மூலம் போடுறோம் வந்துருங்கோ அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாலே அதை தகவல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ பேசுகிறதே கிடையாது, எல்லாமே மெசேஜில் போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறாங்க. அங்கே போய் செய்தி சேருது, அவங்களும் பதிலுக்கு மெசேஜ் நாங்கள் வாரோம் வரலைன்னு போட்டுருவாங்க. இவ்வளோக்குள்ள பேச்சே இல்லாமல் ஆகிவிட்டது. எதுக்கு பேசணும் எதுக்கு பேசப்படாது அப்படிங்கிறது இல்லாமல் ஆகிவிட்டது. ஆக இன்றைய காலகட்டத்தில் அது கூட அந்த மெசேஜ் கூட அவர் அந்த உறவினர் என்று இல்லாமல் அவரிடம் இருக்கும் பணத்தை வைத்து மரியாதை கொடுக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது. அவனுக்கே சொந்த வீடெல்லாம் அவங்ககிட்ட போய் என்னத்தையா போய் சொல்ல, இன்னொருத்தனை பார்ப்பான், அவன் கடங்காரனாக இருக்கான், அவனுக்கு என்னத்தை போய் பத்திரிகை வைக்க, இப்படியெல்லாம் பேசி தொடங்கிட்டாங்க. மரியாதை குறைந்து விட்டது. ஆக பணம் இருந்தால் தான் மரியாதை, சொந்த வீடு இருந்தால் தான் மரியாதை, சொந்த கார்கள் வச்சிருந்தா தான் மரியாதை. இன்றைய நாகரிக காலத்தில் பணம் என்பது பிரதானமாக அமைந்து விட்டது, மற்றதெல்லாம் பின்தங்கி விட்டது. குணம் என்பதெல்லாம் கடைசி எண்ணுக்கு போயிடுச்சு. 10 கட்டளைகள் இருந்துச்சுன்னா முதல் கட்டளையில் பணம், கடைசி 10வது கட்டளையில் தான் குணம் என்பது இருக்கு. அதுவும் ஒரு பாட்டு படிச்சுட்டாங்க அந்த காலத்தில், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாடி வச்சுட்டு போயிட்டார். அது இப்போ நடக்கிறது அப்பமே தெரிஞ்சு வச்சு அதாவது அந்த கவிஞர்களும் வருங்காலத்தில் அது இப்படித்தான் இருக்கும் என்பதை அந்த காலத்திலேயே பாட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆக இப்படித்தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக இந்த காலகட்டத்திலே நமக்கு யோகம் என்பது வேணும். நம்ம சம்பாத்தியம் என்பது வேற, அவரவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உத்தியோகம், ஒரு தொழில், ஒரு வியாபாரம், இவற்றின் அடிப்படையிலே சம்பாத்தியம். உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வட்டத்துக்குள்ளதான் அந்த பட்ஜெட்டே போகும். ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் 50 ஒரு வருஷம் கழித்து 60 ஆகலாம், 70 ஆகலாம், அவ்வளவுதான். ஆனாலும் அந்த பட்ஜெட் அந்த 50,000த்துக்குள்ளதான் அந்த பட்ஜெட். ஒரு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அப்படி கிடையாது, அது லிமிட்டு கிடையாது, எல்லையில்லாமல் சம்பாத்தியம் பண்ணலாம். இந்த வருஷம் இந்த மாதத்தில் 1 லட்ச ரூபா லாபம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதத்தில் 10 லட்சம் கூட பார்க்கலாம். அது பேர் தான் வியாபாரம், தொழில் அப்படின்னு பேர். ஆக தொழில் உத்தியோகத்தை விட வியாபாரம் தொழிலுக்கு எல்லையற்ற வருமானத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய பக்குவம் அதுக்கு இருக்கு. அதுக்கு திறமை வேண்டும், அதே போல யோகமும் வேண்டும். திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, யோகம் சேர்ந்தால்தான் அந்த சம்பாத்தியம் ஒட்டிக்கு ரெட்டியாக கிடைக்கும். அதாவது வீரம் இருந்தால் மட்டும் பத்தாது, விவேகமும் வேணும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க. இந்த காலத்துல திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, திறமை சாப்பாடு போற்றாது, யோகம் சாப்பாடு போடும். திறமை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, முன்னணி வரிசையில இருப்பாங்க, திறமையுள்ளவர்கள் கடைசி வரிசையில இருப்பாங்க. இதெல்லாம் அவரவர்கள் படைத்து வந்த புண்ணியங்கள். சினிமா படத்தை பார்த்தோம்னா இவங்கெல்லாம் இப்போ நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்போம். அவங்களுக்கு ஒரு யோகம் இருக்குது, அந்த ஆன்மாவுக்கு ஒரு யோகம் இருக்குது. ஆகையினாலே திரைத்துறையிலே மின்னிக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் இந்த நடிகருக்கெல்லாமா சீன் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு பேசுவாங்க. ஆமாம், அந்த ஆன்மாவுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. போன ஜென்மத்தில் அது வாங்கி வந்த வரம் அந்த மாதிரி இருக்குது. அதைத்தான் இந்த காலத்தில் யோகம் அப்படின்னு சொல்றோம். அந்த யோகம் என்பது இந்த கிரகணம் என்பது ஏற்படும் பொழுதெல்லாம் ஏறக்குறைய திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடியவர்கள் இதில் கிடைச்சிருவாங்க. அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதா அந்த யோகம். வாழ்க்கையில் அந்த காலத்தில் லாட்டரி சீட்டு முதல்ல தொடங்கின காலத்தில் 1 லட்சமா அடேங்கப்பா அவ்வளவு பணம் கிடைச்சிருச்சா ஐயா அப்படிம்பாங்க. சில பேர் 1 லட்சமா அப்படின்னு ஆணு திறந்ததான் அதோட சொல்லி முடிஞ்சு. அதுக்கு மேலே அந்த ஆத்மா, அந்த இதயம் துடிப்பு அடங்கி விடுகின்றது. சந்தோஷத்தின் மிகுதியினாலே அந்த இதயம் அடைத்து கொண்டு விட்டது, மீண்டும் இயங்குவதற்கு மறந்து விட்டது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படியாக
அந்த யோகம் கிடைத்தாலும் அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அதுக்கும் ஒரு கொடுப்பினை என்பது வேண்டும். இல்லாவிட்டால் அதை அனுபவிக்க முடியாது. எத்தனையோ பேர் வழக்கு போட்டிருப்பாங்க. வழக்கு அவங்கெல்லாம் கதை முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கு வெற்றின்னு வந்து கிடைக்கும். அது கிடைச்சா என்ன, கிடைக்காம போகிறான் என்ன? உயிர் உள்ள போது கிடைக்கல, உயிர் போனதுக்கப்புறம் அதை யார் அனுபவிக்க போகிறா? இப்படியும் சில யோகங்கள் ராசிகள் இருப்பாங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த சந்திர கிரகணம் 3/3/2026 பிற்பகல் 3 மணி முதல் 7 மணி வரை நடைபெறக்கூடிய அந்த சந்திர கிரகணம். சந்திரன் என்பவர் தேவர் அப்படின்னு வச்சுக்கிடணும். அந்த கிரகணம் என்பது அசுரர் என்று வைத்து கொள்ள வேண்டும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கின்ற ஒரு யுத்தம், அப்படித்தான் நான் சொல்லுவேன். தேவாசுர போர் என்பது நடைபெறுகின்றது. இந்த இடத்திலே சக்தி தன்னுடைய விளையாட்டை தொடங்குகின்றாள். அந்த விளையாட்டின் முடிவில் அவள்தான் வெற்றி பெறப் போகிறாள். அதெல்லாம் திட்டமிட்ட ஒரு கணக்கு, முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு கணக்கு. நான் இப்படித்தான் வருவேன், நீ இப்படி மோதணும், மோதி உன்னை நான் ஜெயித்து காட்ட வேண்டும் என்பது திட்டமிட்ட ஒரு கணக்கு. இது தேவ ரகசியங்கள். சொல்றோம் இல்லையா, கட்சிக்காரங்க அந்த தலைவர் இந்த தலைவர் உன்னா தாயா பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஃபோனில் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருப்பாங்க. ஐயா வெளியே தொண்டர்களை தான் நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. அதுபோல் அவங்க எல்லாம் ஒற்றுமையாகத்தான் இருப்பாங்க. நம்ம கணக்குக்கு இவரும் அவரும் விரோதிகள்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதான். இல்லைன்னு சொன்னால் கிரகங்கள் ஒன்றுக்கொன்று, பகை கிரகங்கள் ஒன்றுக்கொன்று மோதலாம் இல்லையா? அப்படி மோத மாட்டாங்க. நீ இந்த வரிசையில் போ, நான் அந்த வரிசையில் போகிறேன், சுற்றிக்கிட்டே இருக்கணுமே தவிர யாருமே சோம்பேறித்தனமாக ஒரு செகண்டில் ஒரு செகண்ட் என்பதை 60 கணக்காக வச்சு அந்த 60ல் ஒரு பங்கு கூட தூங்கி விடக்கூடாது, நின்று விடக்கூடாது. அதான் கணக்கு. ஆக கிரகங்கள் அந்த அளவிற்கு வேகமாகவும் சுற்றுகின்றார்கள், சூரியனையும் சுற்றி கொண்டு வருகின்றார்கள். இந்த சுழற்சியில்தான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வித்தியாசமான ஒரு வாழ்க்கை திருப்பு முனையாக அமைந்து விடுகின்றது. வாழ்க்கை திருப்பு முனையாக அமையும் பொழுது கீழே கிடக்கின்றவன் டாப்பில் மேலே வந்து செட்டில் ஆயிருந்தான். மேலே உள்ளவன் அவனுக்கே தெரியாமல் தொபுக்கட்டின்னு கீழே வந்து விழுந்து விடுகின்றான். இது சந்தர்ப்பம். நல்லா இருந்த குடும்பம் ஐயா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க, யாருகன்னு பட்டுச்சோ என்னமோ அப்படிம்பாங்க. கொஞ்ச நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. அவங்க தரைக்கு வந்துடுவாங்க. அதோட சரி. அதான் 3 தலைமுறைகள் வாழ்ந்தவர்களும் இல்லை, 3 தலைமுறைகள் கெட்டவர்களும் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழி எல்லாருக்குமே பொருந்தும். சில குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்திற்கு கடைசியாக வாரிசும் அற்று போய்விடும். அந்த வர்க்கமே அதோடு முடிந்து விடும். இந்த வாரிசு தொடராது. அந்த பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, அந்த பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கழிஞ்சு அவங்கவுங்க போயிடுவாங்க. அந்த தாய் தகப்பன் அனாதை போல இருப்பாங்க. கடைசியில் அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து மறைந்து விடுவார்கள். அவ்வளோதான், அது க்ளோஸ். அந்த வம்சமே முடிஞ்சிடும். இப்படியெல்லாம் கூட அந்த வம்சத்தை முடிக்கக்கூடியதாகவும் போயிடும். வம்சம் விருத்தி அப்படின்னு சொல்லி கணக்கு வரும் பொழுது அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் ஆம்பளை பையன் இருக்கணும்யா அப்படிம்பாங்க. சண்டையை போட்டாலும் கூட அவன் பையன் தானே அப்படின்றோம். பையனுக்கு பையன் பிறக்கணும், பையனுக்கு பையன் பிறக்கணும், பொண்ணு அதான் வாழையடி வாழையாக போகணும். இப்படியாக இருக்க வேண்டும். ஆக தேவியின் திருவிளையாடல்களிலே பலவாறாக நிகழும். அதான் இறைவன் என்ன செய்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு சொன்னால், கீழே உள்ளவனை தூக்கி மேலே வைக்கிறான், மேலே உள்ளவனை தூக்கி கீழே வைக்கிறான் அப்படின்னு ஒரு படத்துலையும் வரும். இது போல் அது வாழ்க்கை உண்மை. அந்த உண்மையின் தத்துவத்திலே இப்பொழுது எல்லா ராசி, ஒரு ராசி இல்லை, எல்லா ராசிக்காரங்களும் சங்கடப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ராசியில் 1 கோடி மக்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, அதாவது ஒரு ஊரில் ஒரு தமிழ்நாட்டில்னு வச்சுக்கூடமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 10 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வசதியாக இருப்பாங்க. மிச்சம் உள்ள அத்தனை பேருமே நொந்து நூலாகிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் கணக்கு. இது இப்படி எல்லா ராசிகள்லையும் உண்டு. ஒரு ராசியில் மட்டும்தான் இல்லை, எல்லா ராசிகள்லையும். அதில் குறிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு மொத்தத்திலே அதில் 10,000 பேரில் 10,000 பேர் கூட கிடையாது, வெறும் 1000 பேர் தான் அப்படி இருப்பாங்க. 1 கோடி மக்களில் ஒரு 1000 பேர் அவங்க நல்லா இருப்பாங்க. மற்றது எல்லாமே சிரமத்தில், ஆரம்பத்துலேருந்து பிறந்ததுலேருந்தே சிரமந்தாயா அப்படின்னு இருப்பாங்க.
என்னமோய்யா பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதை இருக்குது அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த மரியாதை வச்சு தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. என்னத்த சுகத்தை கண்டோம் அப்படிம்பாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு உண்டான பெண்கள் அந்த ஈர்ப்பு சக்திங்கிறது அது வாட்டுக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்ககிட்ட இல்லை, ஆனாலும் பெண்களுடைய தாக்கம் அவர்களுக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். மனுஷனுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா? அந்த மாதிரி சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிடும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அந்த தேவியின் திருவிளையாடல்ல, அதாவது இரத்த நிலா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, போர்க்குணம் அந்த அளவுக்கு போர் உக்கிரமாக நடக்கிறது. சண்டையில் கிளியாத சட்டை எப்படியா இருக்கும் அப்படின்னு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார். அது போல அந்த சண்டை யுத்தத்தில் இரத்தக்களறி ஆகக்கூடிய அளவுக்கு தேவியின் முகம் சிவந்து போய்விடுகின்றது. அப்போ இந்த இடத்துல பெண்கள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம். பெண்களை பொறுத்த மட்டிலே இந்த சந்திர கிரகணம் என்பது பெண்களுக்கு புத்துயிர் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகணமாக இது காட்டப்படுகின்றது. அதாவது 2026ஆம் ஆண்டின் துவக்கத்திலே ஏற்படுகின்றது. இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருந்து பெண்களை பொறுத்த மட்டில் புதிய வடிவம் எடுக்கின்றார்கள். புதிய வடிவம், புதிய சக்தி பெறுகின்றார்கள். பழைய சக்திகளை எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு, அதாவது கரைத்து விட்டு புதிய சக்திக்கு அவர்கள் மாறுகின்றார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்மணிகள் அப்படித்தான் கணக்கு எடுக்கணும். சக்தி அப்படின்னு சொன்னால் எல்லா குடும்பங்கள்லையும் பெண்கள் இல்லாத குடும்பம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு சக்தி உருவாகின்றது. அந்த சக்தியின் அடிப்படையிலே அந்த குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு யோகம், ஒருத்தருக்கு தாழ்வு, இப்படித்தான் வரும். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரியான அமைப்பிலே சந்திர கிரகணம் என்ற காலகட்டத்தின் அடிப்படையிலே அந்த கிரகணத்தினுடைய காலகட்டம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னால், மேசம் ரிஷபம் சுத்தமாக இருக்கின்றது. மிதுனத்திலே வக்கர குருவானவர் பகையாக இருக்கின்றார். 4ஆம் வீடும் சுத்தமாக இருக்குது. 5ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் புகுந்து விளையாடுறாங்க. போர்க்களம் அவங்க 2 பேருக்கு தான். கேது என்பவருக்கும் சந்திரன் என்ற நாயகிக்கும் போர்க்களம் அதிபயங்கர உக்கிரமாக நடைபெறுகின்றது. அதுதான் 3 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணிக்கு முடியுது. இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க வாட்டுக்கு செய்யக்கூடாத செஞ்சு ஊடால போய் நீங்க மாட்டிக்கிடக்கூடாது. சண்டை அவங்க 2 பேருக்கும். இடையில நாம புகுந்து நம்ம ஏதாவது வாங்கி கட்டிக்கிட்டு வந்துக்கிடக்கூடாது. அதுக்காகத்தான் எந்த உணவும் எடுக்காம பேசாம சுத்தமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மற்றதெல்லாம் முடியுமோ முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. நாம ஈஸியாக நான் சொல்லிட்டு போயிடுவேன், ஐயா அந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி இருங்கன்னு எல்லாம் கண்டிஷனோடு சொல்லிட்டு போயிடுவேன். நடக்குமா? நடக்காது. எத்தனை பேர் இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாங்க, அதுக்காக 3 மணிக்கு நான் 3 மணி ஆயிடுச்சு, சாமி சொல்லியிருக்காங்க நான் வண்டி ஓட்ட மாட்டேன்னு ஓரமாக நிப்பாட்டு நிற்க முடியுமா? அது இந்த மாதிரிலாம் பார்க்கணும். நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதையும் பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் ஒருத்தருக்கு உடலுக்கு முடியலை, கிரகணம்ப்பா போகக்கூடாதுப்பா, வீட்டில் தான்ப்பா இருக்கணும்னு சொல்ல முடியுமா? இப்படியெல்லாம் சில நிறைய, அதாவது இன்றைய காலகட்டத்தில் எந்த நேரம் எந்த நகலும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு சாமி சொல்லிட்டாங்க, அதான் ஒன்றும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கூடாது அப்படின்ட்டு மொத்தத்தில் எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சில சந்தர்ப்பங்களிலே சில அந்த ரூல்ஸுகளை தள்ளி விட்டுட்டு நமக்கு இயல்பானது எதுவோ அதை செய்தே ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாமளா தேடி போய் மாட்டிக்கிடக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. முடிந்த மட்டும் அந்த இடத்துல தண்ணி குடிக்காம, தண்ணி உணவு எதுவும் எடுக்காம பாருங்க, அவ்வளோ. அதுக்காக முடியாத பட்சத்தில் என்ன செய்ய முடியும்? செஞ்சுக்கங்க. அது இறைவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்ட்டு பண்ணிக்கணும். நாமளா வேண்டும்னு போய் செஞ்சக்கூடாது. அந்த காலத்தில் கணவன் மணி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, உடால தடுக்க போனோம் 4 சாத்து விழும். பொண்டாட்டி 2 கொடுப்பா, புருஷன் 2 கொடுப்பான். கடையில் அவங்க அடி வாங்குறது பதில் இவன் அடியை வாங்கிட்டு வருவான். இன்னும் சில இடங்களில் பொதுவாக ஒருத்தருக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும், கூட விலைக்கு கூட போனவன் பலியாயிடுவான். அந்த மாதிரியே போயிடுவான். அதுக்காகத்தான் இந்த மாதிரி தேவாசுர போர்களில் நம்ம போய் மாட்டிக்கிடக்கூடாதியா அப்படிங்கிறதுக்காக எச்சரிக்கை பண்ணுறோம். முடியாத பட்சத்தில் அந்த வழியாகத்தான் போகணும் அப்படின்னு சொன்னால் வேற வழியில் போய்த்தானே அவனு எச்சரிக்கையாக போங்க. இப்போ நாம் பார்க்கறது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இது எப்படி இருக்கும்? 4 ராசிகளுக்கு யோகம், அது வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். ஒரு ராசி ஸ்பெஷல், பெரிய பொக்கிஷம் கிடைக்க போகின்றது. அது யாருங்கிறத பார்க்கலாம்.
மேசத்துல பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு உரிய சந்திரன், இந்த 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஆகும் பொழுது அது தோஷமானாக ஆயிருந்தார். அப்ப அவருக்குத்தான் இந்த போர் நடக்குது. அந்த 4ஆம் இடத்தோட சந்திரன் தான் போர்க்களத்துல நிற்கிறார், மெயின் கதாநாயகனாக இருக்கிறார். அவரோடு மல்லு கட்டக்கூடியவர் மேசத்துக்கு எதிரியாகிய கேது. இது எங்க நடக்குது? மேசத்துக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல போய் நடக்குது. இது 4ஆம் இடத்துல நடந்துச்சுன்னா யோகம் விட்டு போயிடலாம். இது நடக்கக்கூடாத இடத்துல போய் நடக்கு, 5ஆம் இடத்துல போய் நடக்குது. அப்ப 5ஆம் இடம் போர்க்களம் என்பதுவே மேசத்துக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர். அந்த இடத்துல போர் நடந்துச்சுன்னு சொன்னா பூர்வ புண்ணியம் பாழாகும், நஷ்டமடையும். ஏன்னா முக்கியமான வீடு 5ஆம் வீடு. 4ஆம் வீடு சுகஸ்தானம் என்றால் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய இடம். அந்த புண்ணியமான இடத்துல போய் இரத்தக்கரை படியுது அப்படின்னா அது நல்லதில்லை இல்லையா? அது போல இப்ப மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சுகம் பெறுவீர்கள். அந்த சுகம் பெறும் பொழுது அந்த உற்றார் உறவினர்களிடையே நீங்கள் பகையாளர்களாக மாற வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் வீடு என்பது சுகம். அப்ப சுகம் என்பதை, அதாவது இல்லீகலாக அந்த சுகத்தை பெறும் பொழுது அது உற்றார் உறவினர்களுக்கும் தெரிய. பூர்வ புண்ணிய இடம் என்பது உற்றார் உறவினர் இடம். அதான் பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்தங்கள், பந்தங்கள். அந்த சொந்த பந்தங்கள் உங்களை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிவிடும். ஆகையினாலே அந்த அதாவது மறைமுகமான சுகத்தை பெறும் பொழுது நியாயமான முறையில் பெற்றாலே போட்டி பொறாமப்படுவாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் தான் எல்லாமே. இது மறைமுகமான சுகத்தை பெறும் பொழுது என்ன, கேது சம்பந்தப்படுவது மறைமுக சுகம் சம்பந்தப்பட்டதனாலே சொந்த பந்தங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் பொழுது நீங்க ஆமான்ட்டு போயிருவீங்க. நீங்க மறைக்கக்கூடிய ஆளும் கிடையாது. அவ்வளவு தைரியசாலி, வீரன். நீங்க எதுக்கு உண்மையை சொல்லணும், உண்மையை சொல்லிடுறானே என்ன செஞ்சிட போறான் அப்படின்ட்டு உண்மையை கக்கிடுவீங்க. உண்மையை கக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சொந்த பந்தங்களால் வெறுக்கப்படக்கூடிய தன்மை. ஏற்கனவே உங்க சொந்த பந்தம் ஆகாது. இதர ஜாதி மக்கள், மற்ற மதத்து மக்கள் தான் உங்களுக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க தான் உற்றார் உறவினர் போல இருப்பாங்க. உண்மையான இரத்தக்கலப்புடையவர்கள் இப்பொழுது இந்த சந்திர கிரகணத்தினால் உங்களுக்கு அவதூறை கொடுக்கக்கூடிய கட்டம். கவனமாக இருக்க வேண்டும். ஆனாலும் உங்களுடைய சுகம் என்பது குறையாது. இந்த சுகம் பெறப்போய்த்தான் இப்படி வருது. சுகம் என்பது குறையாது, அது தொடரத்தான் செய்யும். மாற்றான் மனைவியினுடைய சம்பந்தம் இதன் மூலமாக உங்களுக்கு திடமாக அமைந்து விடுகிறது. அதன் காரணமாக சொந்த பந்தங்களுடைய அந்த அட்டாச் குறையுது. இதுதான் உண்மை. அடுத்தபடியாக செலவினங்கள் அதிகரிக்கும். 5ஆம் இடத்துல ஏற்படுகின்ற காரணத்தினால செலவினங்கள் அதிகரிக்கும். அடுத்து ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபத்திற்கு 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன். 3ஆம் இடத்துக்குரியவன் எப்பயுமே யோகாதிபதி கிடையாது. அவர் போர்க்களத்தை சந்திக்கின்றார், நல்லதுதான். கேது சம்பந்தப்படுகின்ற காரணத்தினாலே அது யோகமாக மாறிவிடுகின்றது. அப்ப அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலே இது அமைகிறது. 4ஆம் இடத்துக்காரன் இங்க உங்களுக்கு யோகாதிபதி கிடையாது. இப்ப 4ஆம் இடத்துல தான் இந்த போர் நடக்குது. இந்த தர்ம யுத்தம் என்பது 4ஆம் இடத்திலே நடக்கின்றது. இறுதியாக சந்திரன் வெற்றி பெறுகின்றார். ஆகையினாலே அதிர்ஷ்டம் தேடி வருகின்றது. முயற்சிகள் கைகூடும். பயணத்தினால் யோகம் அமையும். வாய்ப்புகள் கூடி வரும். ஒப்பந்தங்கள் அதிகமாக கிடைக்கும். தொழில் வளம் பெருகும். வியாபார பெருக்கம் ஏற்படும். இல்லற சுகம் மேம்படும். துணிச்சல் அதிகமாகும். புதிய யுக்திகளை கையாண்டுவதிலே வெற்றிகளை பெறுவீர்கள். பல கோடி சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வரும். அந்த மாதிரியான யோகம். அதே போல 3ஆம் வீடு என்பது காம சுகத்தை குறிக்கும். ஆக இல்லற சுகம் மட்டுமல்லாமல் வெளியிலும் உங்களுக்கு சுகபோகங்கள் அதிகமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட பேர் வழிகளிலே நீங்களும் ஒருவர். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு
உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு உரியவன் தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதி. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரராகிய சந்திரன் 3ஆம் இடத்திலே போர் செய்கின்றார். 2ஆம் இடத்துக்குரியவன் இந்த இடத்துல சண்டை போடக்கூடாது. அப்ப குடும்பத்துல பல வகையான பிரச்சனைகள் தேடி வரும். குடும்பம் அப்படின்னா மனைவி, மக்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் தாய், தகப்பன் இப்படியும் கொண்டு வரணும். அந்திய காலம் வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டவன் ஆண்மகன் அர்த்தம். பொம்மநாட்டியாக இருந்தால் கட்டி கொடுக்குற வரைக்கும் கட்டுப்பட்டவன், கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அதாவது ஆத்துக்காரன் கணவனுக்கு கட்டுப்பட்டவன், அந்த மாதிரி கொண்டு வரும். ஆக 3ஆம் இடத்திற்கு, மிதுனத்திற்கு 2க்குரிய நாயகன் போர்க்களத்திலே இருக்கின்றார். இங்கே 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல சண்டை, அது நல்லது. இந்த 3ஆம் வீடு என்பது யோக இடம் அல்ல. ஆகையினாலே அங்கே போர் நடக்கின்ற காரணத்தினாலே காம சுகம் கிடைக்கும். அது அற்புதமாக கிடைக்கும், நிறைவை கொடுக்கும், முயற்சிகள் பலிதமடையும். முயற்சிகளிலும் நீங்கள் வித்தியாசமான முயற்சியை கையாளுவீர்கள். ஆகையினாலே வெற்றி உறுதி. வெற்றி உறுதி. ஆனாலும் அதை அதிர்ஷ்டம் என்று சொல்ல முடியாது, பேரதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது. உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க உழைக்கிறீங்க, உழைக்கிறதுக்கு உண்டான யோகம் கிடைக்கின்றது. ஆகையினாலே இது குடும்பத்தில் சில பாதிப்புகளை கொண்டு வரும். கணவன் மனைவி பிரச்சனைகள் அடிக்கடி தோன்றக்கூடியதாக இருக்கும். அது கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும் அது தொடரும். அதுக்கப்புறம் சரி, அப்புறம் அதுக்கு அடுத்து மறுபடியும் இன்னொரு கிரகணம் வரும்போது இது மாறிவிடும். ஆக குடும்பத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெளியில சுகம் தேடுகின்ற காரணத்தினால் அப்படியும் கூட சில பேருக்கு வந்துடும். மறைமுகமாக வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால குடும்பத்துல சண்டை, சந்தேகம் என்பது அங்கே பூதமாக கிளம்பி வரும். மனைவி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் சந்தேகம் தான் கடைசி வரை கூடிக்கிட்டே போகும். சந்தேகம் உள்ளே நுழைந்து விட்டால் சந்தோஷம் வெளியே போயிடும். இதுவும் எல்லாருக்கும் பொருந்தும். எப்ப சந்தேகம் மனசுக்குள்ள வந்துச்சோ சந்தோஷம் ஓடி போயிடும். அங்கே ஏதாவது ஒண்ணுதான் குடியிருக்க முடியும். மூதேவி சீதேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஏதாவது ஒருத்தர் தான் அங்கே சீட்டில் உட்கார முடியும். சந்தேகம் என்ற மூதேவி உட்கார்ந்து விட்டால் சந்தோஷம் என்ற அந்த சீதேவி வெளியே போயிடுவா. இங்க சந்தேகம் அடைகின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் அடிக்கடி கருத்து வேற்றுமைகள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள், இந்த தகராறுகள்லாம் ஏற்படும். இது முற்றவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு கொஞ்சம் அடங்கி போக வேண்டும். அல்லது அந்த இடத்துல அந்த சண்டை வரும்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும், சரியா போயிடும். அந்த நேரத்தை கடக்க வேண்டும், அவ்வளவுதான். அதே சமயத்தில் உழைப்புக்கு உண்டான வருமானம் அருமையாக கிடைக்கும். அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. நல்ல யோக வருமானமாக இருக்கும். நீங்கள் போடுகின்ற திட்டத்திற்கு யோகம் சிறப்பாக வேலை செய்யும். உங்களுடைய திறமைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இது தடையில்லாமல் கிடைக்கும். முயற்சிகள் பலிதமடையும், நானாவித சுகங்கள் கிடைக்கும். சுகம் நின்னா இந்த சம்போக சுகம் நிறைய பேருக்கு இது வரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு, இப்ப கிடைக்கும். சந்திர கிரகணத்திற்கு பிறகு அருமையாக கிடைக்கும். நல்லா அனுபவிக்கக்கூடிய, என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி நாயகன் தான் இவர். ஆல்ரெடி அட்டமத்தில முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறீங்க. இது முக்கியமான கட்டம் உங்களுக்கு. உங்களுடைய நாயகன், அதுவும் பௌர்ணமி நாயகன், தோஷம் அப்படின்னு அர்த்தம். உடனே எடுத்தோடனே பௌர்ணமினா நான் பௌர்ணமியா இருக்கிறேன்லன்னு நினைச்சிடக்கூடாது. பௌர்ணமி தானே அங்க சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இந்திரன் கெட்டதும் பெண்ணாலேன்னு அதானே சொல்றாங்க. தான் என்ற மமதை சந்திரனுக்கு வந்துருச்சு. நம்ம அழகு இன்னும் கூட வேண்டும் என்று ஒரு பெரிய யாகத்தை வளர்த்தான். ஷார்ட்டா சுருக்கமா சொல்லிடுறேன், நிறைய இழுக்காம. நிறைய பேர் போர் அடிக்கிறீங்க சாமின்றாங்க. ஷார்ட்டா சொல்லிடுறேன். தன்னுடைய அழகு வளர வேண்டும் என்பதற்காக யாகம் வளர்க்கிறாரு. எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுக்கிறாரு. எல்லாரும் வந்தாங்க. தன்னுடைய குரு அவருக்கும் அழைப்பு கொடுக்குறாரு. அவர் வர முடியல. அவர் வர முடியாம மனைவியை அனுப்பி வைக்கிறாரு. இந்த யாகம் நடக்க நடக்க இவருடைய கலை மிக பிரமாதமாக ஆகி 64 கலைகளும் உண்டாகி முழு அழகனாகவும் மன்மதனாகவும் அப்படி ஜெகஜோதியாக காட்சியளிக்கின்ற காரணத்தினால பெண்கள் பூரா மயங்கிட்டாங்க. மயங்கி அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. பேசி முடிச்சு ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் போய் சந்திரன்ட்ட அனுபவிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒப்பந்தம் முடிவாயிருச்சு. எல்லாரும் ஒவ்வொரு நாளா போய் அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க, அனுபவிச்சுட்டு போறாங்க. குருவுடைய மனைவிக்கும் அந்த கட்டம் வந்துச்சு. அவளும் போய் இணைந்தால், செஞ்சா.
இவ மட்டும் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சான். ஏன்னா குரு மனைவி இல்லையா, நான் வந்து போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு. சந்திரனுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. வந்த விருந்தாளியை நான் வந்து போங்கன்னு சொல்ல மாட்டேன், அது அவங்களா போனால் நான் தடுக்க மாட்டேன்ட்டார். இதனால் ஒரு பெரிய யுத்தமே வந்துருச்சு. கடைசியில் இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு கடைசி சிவபெருமான் பானத்தை போட, அவர் பானத்தை போட, இவர் சோமபானம் போட, அவர் சிவபானத்தை போட, எல்லா சண்டை நடக்கு. கடைசியில் நாரதர் வந்து இப்படியே போனீங்கன்னா ஒவ்வொரு கலையாக தேஞ்சு போயிருப்பா, சிவபெருமான்கிட்ட போய் சரணடைஞ்சிருக்கிறார். அதெல்லாம் முடியாதுங்கிறார். கடைசியில் இத்தனி போல ஒரு கலை இருக்கும் பொழுது தப்பத்தான் துணிச்சல் வருது. சரின்ட்டு எல்லாரும் மாலை வேளையில் போய் வரிசையாக நின்று சிவனை தரிசனம் பண்ணுவாங்க. இவரும் வரிசையில் போய் நிற்கிறாரு. வரிசையில் போய் நிற்கும் பொழுது இவருடைய அந்த கட்டம் வரும்பொழுது, சந்திரனே வந்திருக்கியா அப்படின்ட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு. நல்லா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணவர் அப்படியே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற. என்னைய யாரும் எதுக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே சரணடைஞ்சிருவாங்கப்பா, நீ ஒருத்தன் மட்டும்தான் எதுக்குறேன்னு சொல்லியும் எனக்கு கட்டுப்படாமல் எதிர்த்து சண்டை போட்டு சமாளித்து நின்ன, உன்னுடைய வீரத்தை நான் உண்மையிலேயே பாராட்டேன்னு சொல்லி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடின. அந்த தலைமையில தூக்கி வச்ச நிலாதான் அப்படி பிறையாக இருக்கும். அப்போத்தான் உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லுவார். என்ன கேட்டாலும் தருவீங்களா சாமி? ஆனால் என்ன கேட்டாலும் தாரப்பா, சொல்லிட்டேன்ப்பா, கேளுப்பா அப்படிங்கிறார். நான் பழையபடி முழு உருவம் எனக்கு வேணும் சாமின்றார். ஆஹா, இது தச்சப்பரவச்சன் சாவமாச்சப்பா, அவன் சாபத்தில் நான் கை வைக்கக்கூடாதே, என்கிட்டே வரம் வாங்கி வரம் பெற்றவன் அவன், அவனுடைய சாபத்தில் நான் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறார். இல்லை இல்லையான்னு, எனக்கு நீங்கள் என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு இன்னதான் வேணும், நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிறான். ஆஹா, இதுக்கு வில்லங்கமாச்சே அப்படின்ட்டு. இதுதான் அந்த சிக்கல் என்பது. பரிகாரம் என்பது இதுதான். அதாவது வாழ்க்கையில் ஜாதகத்தை பார்க்குறோம், இந்த மாதிரி கோளாறு இருக்குதுன்னா அந்த கோளாறுக்கு பரிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும். அதாவது பிரிட்ஜ் உடஞ்சி வச்சுங்கிறதுக்காக அடுத்த ஊர் போகவே கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பிரிட்ஜ் ரிப்பேர், டேக் டைவர்சன் தானே போடுவாங்க. டேக் டைவர்சன் கோஸ்லவுன்னு போட்டிருப்பாங்க. மாற்றுப்பதையில் மெதுவாக செல்லவும் போடுவாங்க. அதே போல தான். அதுக்கப்புறம் இவர் ரொம்ப யோசனை பண்ணிட்டு, சரி நானும் உனக்கு வாக்கு கொடுத்தேன், என்ன செய்ய அப்படின்ட்டு, என்கிட்ட எப்போ வந்து சேர்ந்தியோ அதுலேருந்து வளர்ந்து வா, நீ முழுசாக வளரும்போது அவன் ஜாபம் பலிக்கும். ஏன்னா அவன் ஜாபத்தில் நான் கை வைக்கக்கூடாது. அவன் ஜாபம் பலிக்கும். முழுசாக நீ வந்த உடனே அவன் ஜாபம் பலிச்சிடும். ஞாபகம் வச்சுக்கும். அவன் ஜாபம் பலிச்சதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு போயிடுவ. கடைசியில் எப்போ வந்து என்கிட்ட வந்து சேர்ந்தியோ அது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் நீ வளர்ந்து வரும். இதுதான் உனக்கு எக்ஸம்ஷனாக கொடுக்க ஒரு, அதாவது மாற்று வழி அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அது சந்தோஷம், இப்படியாவது கொடுத்தீங்களேன்ட்டு சந்தோஷப்பட்டு வருவார். இந்த மாதிரி இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலேன்னு சொல்லி அந்த மாதிரி கதை உங்களுடைய கதையில் வரும். கடகலக்கணம் சந்திரன் அதிபதி அப்படின்னு சொன்னால் வளர்பிறை சந்திரனாகவோ பௌர்ணமி சந்திரனாகவோ இருந்தால் அது முற்றிலும் லக்ன தோஷம் என்று பெயர். ஒளிக்கிரகம் அப்படி ஒளிக்கிரகம் தான். எந்த இடத்துல ஒளி காட்டணுமோ அந்த இடத்துல காட்டணும். எல்லா இடத்துலையும் காட்டினா எல்லாமே அவுட் ஆயிரும். இந்த மாதிரி கணக்கு. இரவில் படுத்துங்கும் போது 50-60 வாட்ஸ் பவர் லைட்டை போட்டு படுத்துங்கன்னா எப்படி தூங்க முடியும்? ஸோ எந்த இடத்துல வெளிச்சம் வேணுமோ அந்த இடத்துல ஒளி வேணும். எந்த இடத்துல ஒளி இருக்கப்படாதோ அந்த இடத்துல ஒளி இருக்கப்படாது. தேவையில்லாமல் ஒளியை கொடுக்கக்கூடாது. அதுவும் தவறு தானே. அதனால் தான் சொல்கிறேன், அந்த அகம்பாதம் என்ற கணக்கு. அப்படிப்பட்ட பௌர்ணமி சந்திரனோடு உங்களுடைய நாயகன் பௌர்ணமி சந்திரனாகி அசுரரோடு போர் புரிகின்ற காரணத்தினால இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு தான் ஸ்பெஷல் யோகமாக இது இருக்குது. இதை கடைசியில் பார்ப்போம். அடுத்தபடியாக சிம்ம ராசி அப்படிங்கிற 12 ராசியும் பார்த்துட்டு கடகத்தை மறுபடியும் கடைசிக்கு வாரு. அடுத்து சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் உங்கள் வீட்டில் இந்த சம்பவம் நடக்கும். 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய அயனசைன போகபாக்கியத்துக்கு சொந்தக்காரனாகிய சந்திரன் அவர் யுத்தம் நடத்துவதற்கு உங்கள் ராசியைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க 2 பேர். சந்திரன், அதாவது தேவரும் அசுரரும் 2 பேரும் சேர்ந்து உங்கள் இடத்துல மல்லு கட்டுறாங்க. மல்லு கட்டுறதுல உங்கள் போர்க்களமே உங்கள் இடத்துல தான் நடக்குது. அப்போ உங்கள் இடம் பூரா போர்க்களமாக ஆகிவிடுகிறது. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசியில் பிறந்தவங்க உங்கள் இடத்துல நடக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டுமா? உங்கள் பொருள்களை கூட பத்திரமா வச்சுக்கிடணும். பொருட்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நேரங்கள் அதாவது பாக்கெட்டில் வச்சுருப்பீங்க. அது முக்கியமான உயர்ந்த பொருளாக இருக்கும். இந்த போகிறச்சே இந்த மாதிரி சரக்குகள்லாம் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு 2-3 கடைக்கு போவீங்க. ஏதோ ஒரு கடையில் வந்து இந்த பையை எடுக்க மறந்து போயிடலாம். இதுதான் முக்கியம்.
மறந்து எல்லாம் பல சரக்குகளை வாங்குறீங்க. இங்கே ஒரு 2 சரக்கு வாங்குறீங்க, இன்னொரு கடையில் 2 சரக்கு வாங்குறீங்க, ஒரு 2 தெரு தள்ளி போய் இன்னொரு 2 கடையில் போய் இன்னும் 2 சரக்குகளை வாங்குறீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த சரக்குகள் என்னென்ன வாங்கணுங்கிறதான் இருக்குமே தவிர, கொண்டு வந்த முதல்ல எடுத்துட்டு வந்த பை எங்கே வச்சோம் கடைசியில் தேடுவீங்க. ஆஹா, அதுக்குள்ள நைட்டு 10 மணி ஆயிரும். நீ எல்லா கடையும் அடைச்சிட்டாங்களே, நீ எந்த கடையில் போய் தேட, எங்கே விட்டோமா இல்லை எடுத்துகிட்டே வரலையான்னு குழப்பமாயிரும். அதான் மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய கட்டம். போர்க்களம் என்பதே உங்கள் வீட்டில் தானே நடக்குது. ஆகையினால சிம்ம ராசியில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரத்திலே பிறந்தவர்களில் பூரம் நட்சத்திரத்தில் தான் இது சம்பவம் நடக்குது. குறிப்பாக 30 பாகையில் சண்டை நடக்குது. அதில் 30 பாகையில் பூரம் என்ற நட்சத்திரம் மையப்பகுதியில் கடும் போர் நடக்குது. ஸோ அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது இந்த பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். இங்கே மல்லுக்கட்டு நடக்கும்போது பக்கத்தில் உள்ள மக நட்சத்திரமும் இந்த பக்கத்தில் உள்ள உத்தர நட்சத்திரமும் பாதிக்குது. மழை கொட்டுன்னு கொட்டுது. ஒரு குறிப்பிட்ட இடத்தோட மழை விழுது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் அந்த ஈரப்பதம் இருக்கத்தான் செய்யும். இந்த பக்கம் அந்த பக்கம் ஈரப்பதம் இருக்கும். இந்த தண்ணி தெறிக்கிறது கூட அந்த மாதிரி இருக்கும். அதனால மகம் நட்சத்திரத்திலே பிறந்த அத்தனை நேயர்களுக்கும் மகம், பூரம், உத்தரம் 1, 2, 3 பாதங்கள் மட்டுமல்ல, 4ஆம் பாதத்தையும் சேர்த்தே சொல்றேன். ஐ மீன் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள்ல வரும். பூரம் 1ஆம் பாதத்தோட சும்மா முடிஞ்சிடும். இங்கே நட்சத்திர கணக்கத்தான் பார்க்கணும். 2, 3, 4 பாதங்கள் கன்னி அவர்களுக்கும் சேர்த்தே தான். ஆக இந்த அதாவது சிம்ம ராசி, கன்னி ராசி, இந்த 2 ராசிக்காரர்களுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கன்னி என்பது உத்தரம் முடிகிற வரைக்கும், ஹஸ்தம் சித்திரைக்கு பாதிப்பு கிடையாது. அது இந்த கணக்கு வேற மாதிரி வந்துடும். கன்னி ராசி அப்படின்னு இப்போ நம்ம சிம்ம ராசியை பேசிட்டு அடுத்தது பாருங்க. ஆக அந்த சிம்ம ராசியிலே பிறந்த நேயர்கள் பொதுவாக பொருள் இழப்பதற்கு காரணமாக அமைந்து விடக்கூடிய கட்டம். அதேபோல் அக்கம் பக்கத்தாரோடு சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடியதும் உண்டாகலாம். இதன் மூலமாக மனக்குழப்பம், மனச்சஞ்சலம், கருத்து வேற்றுமைகள், மன நிம்மதி இல்லாமை இவைகள்லாம் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் எவ்வளவு காலம் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட சந்திர கிரகணம் நடந்து 6 மாத காலம் வரைக்கும். இப்போ மார்ச்சில் நடக்குது அப்படின்னு சொன்னால் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பிறக்கிற வரைக்கும் இந்த மனக்குழப்பம், போராட்டம் இருக்கும். பொருள்கள் கவனமாக இருக்கட்டும். ஐ மீன் பொருள்கள் என்றால் இந்த இடத்துல உயர்ந்த விலையுடைய, உயர்ந்த மதிப்புடைய, இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டு பத்திரத்தை எங்கேயோ கடன் வைக்கிறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பேசிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிறதுல பத்திரத்தை அங்கேயே வச்சுட்டு போயிருப்பீங்க. இது ரொம்ப சிக்கலான மேட்டர் ஆயிரும். ஆகையினால கையெழுத்து போடுறது செய்கிறதெல்லாம் பார்த்து கையெழுத்து போடுங்க. சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் இதுலேயும் கை நாட்டு போட்டுறாதுங்க. அவசர தேவை கடனுக்கு வெற்று பேப்பர்லையோ வெற்று செக்கிலையோ, செக்கில் எதுவுமே எழுதாமல் கையெழுத்து போடுவது முற்றிலும் தவறு. கவனமாக இருக்க வேண்டும். போக்குவரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன திரும்ப திரும்ப நான் சொல்றது, மனக்குழப்பம் அதிகமாகும். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த மனக்குழப்பத்தினூடே இன்னொரு நல்ல செய்தி ஒன்று இருக்கு. நல்ல பெண் உங்களுக்கு அமைவாள். இது எனக்கு இது போதும் சாமின்னு எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு. யோகம் வந்துச்சோ இல்லையா, இது போதும் சாமி, ஒன்று போதும்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்ன 7ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 6 பேர் ஒன்றா கூடியிருக்காங்க ஐயா. அந்த 7ஆம் இடத்துல கூடியிருக்கிறவங்களை 5ஆம் இடத்துக்காரர் பார்த்துட்டு இருக்கிறார். இதுதான் உங்களுக்கு ஒரு லட்டு போல, அதுவும் பொன் லட்டு போல. லட்டுலே அதாவது இனிப்பு லட்டு தான் பார்த்துருப்போம், பொன் லட்டு பார்த்துருப்போமா? அந்த மாதிரி ரதி போல பொண்ணு அமைவாள். பெண்களாக இருந்தால் அழகன், மன்மதன் கிடைக்கக்கூடிய யோகம். இந்த காதல் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் திடீரென்று அந்த சுகபோகம் அருமையாக அமையும் சந்தர்ப்ப வசத்தில். இதில் 1ஆம் நம்பர் உங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால். அடுத்தபடியாக நம்ம கன்னிக்கு வருவோம். கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு 2, 3 உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் வரைக்கும் உஷாராகத்தான் இருக்கு. சிம்மத்துக்கு என்ன சொன்னோம் அதுதான் பலன். மிச்சம் இருக்கிற அஸ்த நட்சத்திரம் சித்திரையிலே பிறந்தவர்களுக்கு, கன்னி ராசியிலே சித்திரை அந்த அஸ்த நட்சத்திரம் முழுவதும் சித்திரை 1, 2 பாதங்கள் வரைக்கும் உண்டான கன்னி ராசிக்காரர்கள்
உங்களுக்கும் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். ஆனாலும் அந்த அளவுக்கு இல்லை. உத்தியோகம் பார்க்கின்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இந்த சந்திர கிரகணத்தினால சொந்த தொழில் சொந்த வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன நஷ்டம் ஏற்படும். அதுக்கு தகுந்தாற் போல பல மடங்கு முன்னேற்றம் கிடைச்சிடும். அதாவது ஒரு அடி விழும் பன்மடங்கு முன்னேற்றம் கிடைச்சிடும். பட்சே உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னொருத்தர் செய்ய வேண்டிய தப்பு, செஞ்ச தப்பு உங்கள் மீது சுமத்தப்படக்கூடிய அளவுக்கு சில சிக்கல் ஏற்படும். நீங்க நம்பி இருந்த ஒரு சக தோழி சக தோழர் என்பது கண்டிப்பாக இது நடக்கும். ஆகினால அவங்க விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. சந்திர கிரகணத்திற்கு பின் யாரையும் நம்பாதங்க. இதுதான் முக்கியம். ஹஸ்தம் முழுவதும் சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்கள். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சக ஊழியர்களோடு தொடர்பை நிதானமாக வச்சுக்கோங்க. ரொம்ப உங்களுடைய சொந்த கருத்துக்கள் சொந்த விஷயங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணுறதை நிப்பாட்டிடுங்க. இது வரைக்கும் பழகுனது வேற. சந்திர கிரகணத்திற்கு பின் அந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் தவிர்க்க பாருங்க. உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே 1000 இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்கே சக ஊழியர் அப்படிங்கிறவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இது உங்கள் குடும்பத்தையே பாதிக்கும். ஆகையினால கண்ணும் கருத்துமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நண்பர்களோடு ஷேர் பண்ணாமல் பார்த்து, இதுதான் முக்கியம். இது இருந்தாலே போதும், நீங்கள் எஸ்கேப்ட் ஆகிடுவீங்க. அதோடு ஜாமீன் கையெழுத்து ஒப்பந்த வாக்குமூலம் இதெல்லாம் தவிர்த்துருங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த அறக்க பறக்க வரதில் நான் சொன்னது அந்த இடத்துல மறந்து போயிடும். இருந்தாலும் இந்த வீடியோவை கேட்கும்போது உங்களுக்கு திடீர்னு சில பேருக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால சொல்லி வைக்கிறேன், ரொம்ப கவனமாக இருங்க. உறவினர்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெற்ற தாய்க்கு கண்டம் விலகும். ஹஸ்தத்தில் பிறந்தவர்கள், குறிப்பாக ஹஸ்தத்தில் பிறந்தவங்களுடைய தாய் கண்டிப்பாக பலத்த கண்டம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். வயது முதிர்ந்த தாயாக இருந்தால் கீழே விழுந்து விடாத வண்ணம் அவங்கள பார்த்துக்கங்க. விழுந்தாச்சுன்னா எந்திரிக்கிறது கஷ்டம். கவனமாக இருங்கள். விழாத அளவுக்கு பார்த்துக்கங்க. நான் சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லிக்கிட்டு, கண்ணும் கருத்துமா பாருங்க, சரியா போயிடும். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துடும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்து சித்திரையில் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகமாகவே இருக்கிறது. உத்தியோகம் அந்த மாதிரி சிறப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. உங்களை பொறுத்தமட்டில் சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு புதியவர்களோடு இருப்பீங்க. ஆகையினால பேசி பழகுறது ஜாக்கிரதையாக இருக்கு. அவ்வளோ, வேற ஒன்றும் பாதிக்காது. அடுத்தபடியாக துலா ராசியிலே பிறந்தவர்கள், இது முக்கியமான ஒரு ராசிக்காரங்க. யோகத்தை அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர்களிலே நீங்கள் முதல் தரமாக வருகின்றீர்கள். துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு 10 கூடைய நாயகன் பௌர்ணமியான சந்திரன் போர்க்களத்தில் போய் மாற்றார். ஜெயிச்சிருந்தார், அது வேற விஷயம். ஜெயிக்கும் பொழுது அவர் நல்லவராயிருந்தார். முதல்ல சண்டைக்கு தயாராக இருக்கும் பொழுது அவர் தோசவானாக, பௌர்ணமி சந்திரன் தோசவானாக இருக்கின்றார். இந்த தோசவான் கேது அதாவது அசுரர்களோடு மாட்டிக்கிட்டு சண்டை மல்லு கட்டுறாரு, யுத்தம் புரிகின்றார். அந்த யுத்தம் புரிந்து முடிந்த பிறகு புதிய சந்திரனாக உருவம் எடுக்கின்றார். அது தேய்பிரை சந்திரனாக மாறிவிடுகின்றார். ஆக இந்த யுத்தம் எங்கே நடக்குது? உங்களுக்கு 11ஆம் இடத்திலே நடக்கின்றது. 11ஆம் வீடு என்பது சரராசியிலே பிறந்தவங்களுக்கு பாதகமான இடம். ஆகையினாலே அதிர்ஷ்டம் நம்பர் 1 என்பதிலே நீங்கள் முதல் தரமாக இருக்கின்றீர்கள். இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்திற்கு உள்ளாக உயர்ந்த உன்னதமான பதவிகளை கிடைக்கக்கூடிய யோகம். தொழில் வளம் பெருகும், வியாபார பெருக்கம் ஏற்படும், தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அருமையான காலகட்டம். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பிலே முதல் ராசியாக நீங்கள் வருகின்றீர்கள். ஆக ராஜயோகம் இதன் மூலமாக தொடங்குகின்றது. அடுத்தபடியாக விருச்சிகத்திலே பிறந்தவர்களுக்கு இது 9ஆம் இடத்துக்குரிய நாயகனாகிய பாக்கியசாலி. அந்த பாக்கியசாலி போருக்குள்ள மாட்டிக்கின்றாரு. எங்க? கர்மஸ்தானத்துல நடக்குது. கர்மஸ்தானத்துல போர் நடந்தா நல்லதுதான், தப்பில்லை. நடந்து ஜெயிச்சிருதாரு சந்திரன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேய்பிரை சந்திரனாக மாறிவிடுகின்றார். எல்லாம் கிடைச்சிருது.
அனுபவிக்க முடியாம போயிருது. அந்த மாதிரி வருது. நினைத்ததை எல்லாம் சாதிச்சிருந்தீங்க. இந்த சந்திர கிரகணத்தினால் விருச்சிக ராசியிலே பிறந்த அத்தனை பேரும் எவற்றையெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளாக இழந்து தவித்து கொண்டு இருக்கின்றீர்களோ, அந்த எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டு விட்டீர்களோ, உங்களுடைய தொழில் வியாபாரத்தை எல்லாம் தட்டி பறித்து விட்டார்கள். நான் பல வீடியோக்கள்ல பேசியிருக்கேன். தட்டி பறித்து சென்று விட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை சரியான முறையிலே, அதாவது ரொம்ப பொறுமையாக இருந்து அட்டாக் பண்றீங்க. அட்டாக் பண்ணி ஜெயிச்சிருவீங்க. அருமையான கட்டம். சபாஸ், சரியான போட்டிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதாவது பொறுமையாக இருந்து வெற்றி பெற்று விட்டீர்கள். இந்த கட்டத்தில் தான் வீரமும் விவேகமும் சேர்ந்து ஒருங்கிணைத்து செயல்புரிகின்றது. அருமையான கட்டம். வெற்றி முழக்கமிடக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றது. என்றாலும் இந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு உடல் தளர்வாகிவிட்டது. இதுதான் முக்கியம். உடல் தெம்பு இருக்கும்போது எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. அந்த இழந்து பொறுமையாக இருந்து 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 அந்த சமயம் வரும் வரை காத்திருந்து வெற்றியை பெற்றுவிட்டீர்கள். அதை அனுபவிக்கக்கூடிய உடல் அமைப்பு தளர்ந்து விட்டது. இதுதான் விஷயம். இது நான் மொத்தத்தில் பொதுவாக சொல்கிறேன். இதுக்குள்ள உள்ளுக்குள்ளே இறங்கி ஒவ்வொரு விஷயமா விழாவாரியாக விளக்கணும். விழாவாரியாக விளக்குறது மொத்த ராசிகளையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது தனிப்பட்ட வீடியோ போட்டால் அதெல்லாம் நிறைய விளக்கம் கொடுக்கலாம். ஆக அந்த கிடைத்தது ஒரு வெற்றி. அதுதான், அதாவது சத்துருக்கள்கிட்ட இருந்து நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அனுபவிக்கிறது பிற பார்த்து கொடுமையா, நம்ம அனுபவிக்கவே முடியாட்டும் பரவாயில்ல, என் சந்ததிகள் அனுபவிப்பாங்கள்ல அப்படின்ட்டு போய்க்கலாம். ஆக பாக்கியம் அங்கே வலுவிழந்து விட்டது. அது ஜெயித்து வலுவிழந்து விட்டது. அப்படித்தான் கணக்கு. அதாவது கடைசியில் கதாநாயகி சண்டை கிண்டை போட்டு அவரும் கடைசியில் எதிரி அட்டாக் பண்ணிடுவான். அட்டாக் பண்ணி குத்துயிரும் கொலையுருமா கிடப்பார். அவனை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஓடுவாங்க. கடைசியில் அவர் அடுத்த சீனில் எல்லாமே சரியாகி வந்துடுவார். படத்தில், சினிமா படத்தில் பார்க்கலாம். நம்ம நிஜ வாழ்க்கையில் அப்படி பார்க்க முடியாது இல்லையா. அது பின்ன ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு வைத்தியம் பார்த்து செஞ்சு அதுக்கப்புறம் தான் குணமாகி வருவார். என்ன வெற்றி பெற்று விட்டார், அதுதான் கணக்கு. தோல்வி அடைந்து விட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க, ஓடி போய்ப்பாங்க. வெற்றி பெற்று விட்டாச்சு, அதனால சொந்த பந்தம் எல்லாமே தேடி வந்துடுவாங்க. ஜெயிச்சிட்டானையா அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அந்த காரியம் வெற்றி, அதைத்தான் பார்க்கணும். காரியம் வெற்றி பெறுகின்ற காரணத்தினாலே அந்த மரத்தில் எல்லா இலையும் ஊந்துருச்சு. எந்த குருவி காக்கா ஒண்ணுமே தங்கலை, ஓடி போயிடுச்சு. 10 வருஷமா காணாம போயிட்டாங்க. இப்ப எல்லாம் தளிர் விட்டு விட்டது, பூத்து குலுங்குகிறது. காய் கனிகள் பூத்து குலுங்குகின்ற காரணத்தினாலே எங்கேயோ இருக்கின்ற உறவு பறவைகள், நட்பு பறவைகள் எல்லாம் தேடி வருகின்றது. ஆனாலும் மரம் தளர்ந்து விட்டது. அவ்வளவுதான். ஆக வெற்றி என்பது உறுதி. அந்த கணக்கிலே உங்களுக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகளுக்கு இது யோகமாக விளங்கும். இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களை நிலைநிறுத்தி காட்டிவிட்டீர்கள். வீரர் தான், விருச்சிகம் என்பது வீரம்தான் என்பதை நிலைநிறுத்தி காட்டிவிட்டீர்கள். கெட்டிக்காரன், வல்லவன் அப்படிங்கிறத காட்டிட்டீங்க. யோகம் வேலை செய்யுது. இனி வேலை செய்ய தொடங்கும். அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் கொஞ்சம் இவங்களுக்கு 8க்கு உரியவன் தான் கெட்டவன் தான். 8க்கு உரியவன் ஆகாதவன் தான். அவருக்குத்தான் இந்த யுத்தம் ஏற்படுது. எங்க நடக்குது? பாக்கியத்தில் நடக்கின்றது. இந்த கட்டம், இதை யோசிக்கணும் நாம. பாக்கியஸ்தானத்திலே நடக்கின்ற காரணத்தினால, அதாவது கெட்டவனை தொட்டவனும் கெட்டான்னு ஒரு கணக்கு வரும். அதுபோல இந்த கணக்கு. கெட்டவன் பேசாம வேற எங்கேயாவது போய் நடக்க வேண்டியதானப்பா, நீ எதுக்கு இங்க என்னுடைய அதாவது பாக்கியஸ்தானத்துல சண்டை போடணும், வேற இடமே கிடைக்கலையா ஐயா? ஏன் 8ஆம் இடத்துல இடத்துல சண்டை ஓடு, இல்லைன்னு சொன்னா ஒரு 10ஆம் இடத்துல சண்டை ஓடு, இல்லை 7ஆம் இடத்துல சண்டை ஓடு. பாக்கியஸ்தானமாகி 9ஆம் இடத்துல சண்டை போடணும். ஏற்கனவே எனக்கும் தகப்பனுக்கும் ஆகாது. தனுசு ராசிக்காரங்க பூரா அதுதான் மண்டை காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. தனுசு லக்கணத்துல பிறந்தவங்கள இதை ரொம்ப காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. தனுசு லக்கணத்துல பிறந்தவர்களுக்கும் தோப்பனாருக்கும் எப்பயுமே ஒட்டிக்கிடாது, முட்டிக்கிட்டு தான் இருக்கும். தனுசு ராசியும் அந்த பாதி அளவு அப்படித்தான் இருக்கும். ஆக தோப்பனார் ஸ்தானம் என்பதான் பாக்கிய ஸ்தானம். ஏற்கனவே முட்டிக்கிட்டு இருக்கும். யா நீ அங்க சண்டை போடுறது, வேற இடமே கிடைக்கலையாக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி
இந்த விலங்குகள் வந்து வீட்டை காக்கக்கூடிய விலங்குகள் வந்து சண்டை போடும். சில சமயம் நம்ம வீட்டு வாசலில் கோலத்தில் போட்டுக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல வந்து கச்சா பச்சா கச்சா பச்சான்னு சண்டை போட்டு மொத்தத்தில் அழிச்சு போயிடும். அங்கே வீடு அமர்க்களமாக ஜேன்னு வச்சுருப்போம். அந்த இடத்து மட்டும் நாரசம் பண்ணிட்டு போயிடும். இதே போல தான் அந்த மாதிரியான சூழ்நிலையாக கிடைத்தும் பயனில்லாமல் போய்விடுகின்றது. அந்த மாதிரியான அமைப்பு கவனமாக இருக்க வேண்டும். இங்கே உங்களுக்கும் மறதி நிலை ஏற்படக்கூடிய கட்டம். சிம்மத்துக்கு போல மறதியினால் பல சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். என்ன உங்களுக்கு சந்தர்ப்பங்கள்லாம் தேடி வரும். இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக தொழில் வியாபாரம் வணிகத்தில் எல்லாம் நிறைய ஒப்பந்தங்கள் சந்தர்ப்பங்கள் தேடி வரும். தொழிலாளர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க. நான் பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விடாமல் தடை செய்யணும்னு சொன்னால் தொழிலாளர்கள் வந்து சப்போர்ட் இல்லாமல் அங்கங்கே ஏதாவது புகுந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஓரஞ்சாரத்தில் நஷ்டம் ஆகிக்கிட்டே இருக்கும். அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. பெரிய நஷ்டம் வரும்போது தான் தெரிய வரும். ஆகையினால கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு வந்து உங்களுடைய உத்தியோகத்திலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு கீழே உள்ளவர்களால் உங்களுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலே உள்ள அதிகாரத்தை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பவர்களால் உங்களுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கவனமாயிருங்க. ரொம்ப சார் 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 ரொம்ப ரொம்ப பணிவாங்க. ரொம்ப பணிகிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நார்மலாக இருக்கிற பணியாளர்கிட்ட பிரச்சனை இல்லை. ரொம்ப கூட கும்பிடு போடுறாங்களா குனிகிறாங்களா கவனமாக இருக்கணும். இதுதான் மேட்டர். ஆக உங்களுக்கு சபார்டினேட்டில் உள்ளவர்கள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள் விரயங்கள் சங்கடங்கள் ஏன் கேவலப்படக்கூடிய ஒரு கட்டம் கூட வந்துடலாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். தனுசுல பிறந்தவங்க இது போக இந்த பிரச்சனை மூலமாக கணவன் மனைவி பிரச்சனையும் வந்துடும். ஏன்னா சுகமே அனுபவிக்கக்கூடாதுன்னு வருது இல்லையா. ஆகையினால அந்த பிரச்சனை வந்து குடும்பத்தை முட்டக்கூடிய அளவுக்கு வருது. ஆகையினால உத்தியோக பிரச்சனையை உத்தியோகத்திலே விட்டு வந்துடணும். தொழில் வாணிபம் அது வந்து கொஞ்சம் பாதிக்காது. இருந்தாலும் சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்படும். கவனத்தோடு இருந்தால் அதுவும் சரி செய்யப்படும். பணியாளர்களை நம்ப வேண்டாம். இதுதான் மொத்தத்தில் உங்களுக்கு சொல்கிறது. அதே போல் குடும்பத்தில் பணியாளர்கள் வந்து போவதை தடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் இல்லாத நேரத்தில் பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க. குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆகையினால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் நட்பு அதுவும் சரியில்லை. கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மனசுக்கு சொல்லும் இந்த நண்பர் சரியில்லை விட்டுரு அப்படின்னு. ஆனாலும் வெளி மனசு வந்து என்ன சொல்லும்னா கொஞ்சம் அவர் ஏதோ காப்பியெல்லாம் வாங்கி தராரு, டீ வாங்கி தராரு, இந்த மாதிரி இது நான் சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு இதை அந்த இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரே அப்படின்னு நம்புவீங்க. கடைசியில் உங்களுக்கு மொத்தத்தில் ஆட்டையை கொடுத்துருவாங்க. ஆகையினால் நண்பர்களையும் நம்ப வேண்டாம். பணியாளர்களையும் நம்ப வேண்டாம். புதிய உறவினர்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. அதுலேயும் தோப்பனார் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அறவே ஒதுக்கி வச்சிருங்க. இந்த கட்டத்தில் ஒரு 6 மாதத்துக்காவது ஒதுக்கி வச்சிருங்க. அட்லீஸ்ட் நவம்பர் முடிகிற வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் கவனம். அடுத்து மகரம் ராசியிலே பிறந்தவர்கள் சூப்பர். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரே சந்திரன். அவர் பௌர்ணமி சந்திரன். ஆகையினாலே மனைவி நண்பர்களால் பாதிக்கப்பட வேண்டிய கட்டம். கடும் பாதிப்பை கடக்கின்ற கட்டம். பட்சே அவருக்குத்தான் போர் ஏற்படுகிறது. போர் முடிவில் சந்திரன் தேய்வரே ஆயிருந்தார், யோகவானா மாறியிருந்தார். மகர ராசி கடக லக்கண கடக ராசி இப்படியெல்லாம் பார்த்தோம்னா இவங்கெல்லாம் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் ஆகாதுன்னு தான் அர்த்தம். இப்ப போர் மூண்டு வெற்றி பெறுகின்றார். வெற்றி பெற்ற பின் தேய்வரை ஆகிறார். ஓகே, சந்தோஷம். அதிர்ஷ்டம் நம்பர் 3 நீங்க. அதிர்ஷ்டம் 1 அப்படிங்கிறவங்க வந்து துலாம், 2வது வந்து மகரம். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை வெகு பக்கத்துல வந்துட்டான், நெருங்கி வந்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பணம் அள்ளி கொட்டுவீங்க. அள்ளி கொட்டுவீங்கன்னு சொன்னால் அள்ளி கட்டுவீங்க. கொட்டுவீங்கன்னு சொல்லணும். கொட்டுனா நீங்கள் கேஷ் கோஸ் அவுட்டுன்னு அர்த்தம். கட்டுவீங்கன்னா கேஷ் கம்ஸ் இன். நிறைய சம்பாத்தியங்கள் கொடிகட்டி பறக்கும். அருமையாக இருக்கும். பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். தங்க நகை வந்து கொண்டே இருக்கும். தங்க விற்கிற விலையில் தங்க வந்து கொண்டே இருக்கும்னா பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா? வந்து கொண்டிருக்கும்.
பெரிய அதிர்ஷ்டம் கூட காத்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் கிடைக்க முடியாத ஒரு ஒப்பந்தம் கிடைக்க பெற்று அதீத சம்பாத்தியம் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த யோக அளவிலே நீங்கள் 2ஆம் தரத்தில் வருகின்றீர்கள். ஒருத்தருக்கு 50 கோடி கிடைக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 40 கோடி கிடைக்க வேண்டும். இதுதான் 2வது அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு யோகம் மிக பிரமாதமாக இருக்கின்றது. அந்த யோகமானது கிட்டத்தட்ட அந்த ஒரு வருட காலத்திற்குள்ள அடுத்த சந்திர கிரகணத்திற்குள்ளாக, அப்படி கணக்கு வச்சுக்கோங்க, 1 வருஷமோ அரை வருஷமோ அடுத்த சந்திர கிரகணத்திற்கு உள்ளாக இந்த யோக பாக்கியங்கள் உங்களை தேடி வரும். மகாலட்சுமி உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்ட, ஜஸ்ட் நெருங்குற தூரத்தில் தான், பை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நிற்கிறான், வந்துண்டே இருக்கிறாள். அங்கே பிரேக் அடிக்கவில்லை, வந்துண்டே இருக்கின்றாள். அதிர்ஷ்டம் வீட்டு கதவை தட்டும். இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, மண் வேண்டுமா, பெண் வேண்டுமா? எதுவானாலும் உங்கள் மனசு எதுக்கு ஆசைப்படுகின்றீர்களோ அந்த ஆசை நிறைவேறும். ஏன்னா எனக்கு லட்டு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ஜிலேபி பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அதிரசம் பிடிக்கும். அப்ப யாருக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? எனக்கு நிறைய தங்கக்கட்டி வேணும்னு நான் நினைப்பேன். இன்னொருத்தர் இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்ய போறோம், எங்களுக்கு ஒரு 10 சென்ட் இடம் கிடைச்சா நல்லா இருக்கும், அது கிடைக்கும். இன்னொருத்தர் மகர ராசிட்ட போய் கேட்குறோம், சாமி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சாமி, இந்த ஜென்மத்துல நல்ல போகத்தை சம்போகம் நல்லா அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு நிறைந்த ஒரு பெண் வேணும், கிடைக்கும். அதான் கணக்கு. என்ன எண்ணுகின்றீர்களோ, மகரத்திலே பிறந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல யோசிக்கலாம். இன்னும் சில பேர் எனக்கு நல்ல வேலைக்காரி கிடைச்சா போதும்னு நினைப்பாங்க, இன்னும் சில பேர் எனக்கு நல்ல ஒரு தோழர் கிடைக்க வேண்டும் நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிலாசை. அந்த அபிலாசை மகரத்திலே பிறந்த அத்தனை பேருக்கும் கிட்டும். அதே போல ஒப்பந்தங்கள் பெருவாரியாக கிடைக்க பெற்று நிறைய கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டசாலியாக விளங்கப் போகின்றீர்கள். அடுத்து வருகின்றவர் கும்பம். கும்பராசிக்காரங்க ஏற்கனவே பிறந்ததுலேருந்து நாங்கள் நொந்து நூலாகி போய்கிட்டு இருக்கோம்யா, இப்போ என்னையா சொல்ல போறீங்க? ஏதோ இருக்கிற 2-3 பெண்மணிகள் அப்பப்போ நுக்கு விடுறாங்க, இதில் சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போகிறோம். மற்றபடி எங்களுக்கு என்னையா இருக்குது? பிறவிலிருந்து அடி மேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கு, நங்கு நங்குன்னு விழுந்துக்கிட்டு இருக்கே தவிர அது ஓய மாட்டக்கு, ஒரு ஓய்வெடுப்பதற்காக கூட எங்களை விட மாட்டக்காரு அப்படின்னு கும்பராசியில் பிறந்தவங்க தான் நிறைய ஆவல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது கூட சில வீடியோக்குள்ள கும்பராசி அல்லே துன்பராசி அப்படின்னு ஒருத்தர் போட்டாரு. நானும் அது தெரியாதனமா அது கும்பராசியில் பிறந்த துன்பராசிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது அந்த அளவுக்கு கும்பத்துல படாத பாடு பட்டுண்டு இருக்கிறாங்க. என்னன்னா தான் பிடிச்சதை பிடிச்ச மாதிரி வச்சுக்கிடுவாங்க, மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க. தாமரை இலை தண்ணீர் போல. இந்த தாமரை இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளத்துல தண்ணி இருந்தா தான் தாமரை வளரும். தண்ணி இல்லைன்னு சொன்னா அதுக்கு வேலையில் அதுவும் பட்டு போயிடும், சோலி முடிஞ்சிடும். பட்சே அந்த தண்ணியிலே வளர்ந்து வரக்கூடிய அந்த தாமரை இலை அந்த தண்ணியில ஒட்டாது. எவ்வளவு தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றி பாருங்க, அது ஒட்டாது, ஒட்ட விடாது. அதைத்தான் தாமரை இலை தண்ணீர் போல தனித்து பிரகாசிக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுடைய கருத்துக்களை வித்தியாசமாக இருக்கும். அழகன் தோற்றப்புலி, அதுலேயும் பெண்ணாக பிறந்துச்சுன்னு சொன்னா சூப்பர் அழகி அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு சங்கடத்திலையும் பகவான் உங்களை அப்படி படைச்சிருக்கிறார். மற்றவர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி உங்களிடம் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் என்பது சத்துருஸ்தானாதிபதி ஆகிய சந்திரன் போர்க்களம் இங்கு 7ஆம் இடத்துல போர் புரிகின்றார். சண்டை போட்டு கடைசியில் அவர் தேய்மான் ஆயிருந்தார். ஆக நல்லது, சரியா போச்சு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், சபாஸ், அருமையான யோகம். ஸோ 4வது ராசி அதிர்ஷ்டசாலிக்காரர்கள் உங்களுக்கு. இந்த 4 அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த கும்பராசியில பிறந்த நீங்க 4வதாக வருகின்றீர்கள். அதிர்ஷ்டசாலி நம்பர் 1 துலாம், அடுத்து மகரம், அடுத்து ரிஷபம், அடுத்து கும்பம்.
அடுத்த 4வது ராசியாக நீங்க வர்றீங்க. கடன், சத்துரு, நோய் மொத்தமாக விடைபெறக்கூடிய அருமையான கட்டம். பிறகு என்னையா போதும் இல்லையா? கடன் விலகிறது. அடுத்த சந்திர கிரகணத்துக்குள்ள கடன் முற்றிலும் விலகி நிம்மதி கிடைக்குது. ரைட், சபாஸ். இது ஒன்றும் மிகப்பெரிய வேலை. அடுத்தபடியாக சத்துரு சண்டை அடிச்சு நொறுக்கி துவம்சம் நீங்க பண்ணல, அது இயற்கையாகவே சத்துருக்கள் வந்து மாண்டு போவார்கள் அல்லது தேய்ந்து போவார்கள், அல்லங்கில் காணாமலே போயிடுவாங்க. இது இயற்கையாக நடக்குது. அடுத்தபடியாக நோய் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் விலகிவிடும். அதனுடைய பாவம் தாக்குதலிலிருந்து விலகி விடுகின்றீர்கள். இனி தொடராது, நோய் என்பது உங்களை தொடராது. அருமையாக வந்துட்டீங்க. இது போக உங்களுக்குன்னு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அது எப்பயுமே உங்களை விட்டு விலக மாட்டாங்க. உங்களை பற்றி 4 விதமாக அங்கே தப்பாக பேசத்தான் செய்வாங்க. செஞ்சாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி சில நண்பர்கள் இருக்கிறாங்க. உங்களை பற்றி நண்பர்கள் தான் உங்ககிட்ட ஆகா ஓஹோன்னு பேசுவாங்க, அங்கிட்டு போய் உங்களை புறங்கூறுவார்கள். என்றாலும் கூட அனுகூல சத்துரு, அந்த மாதிரி நண்பர்கள்லாம் உங்களுக்கு நிறையா இருப்பாங்க. அனுகூல சத்துரு உங்களை பற்றி தவறாக பேசியிருப்பாங்க. நான் தவறாக யார்கிட்ட பேசினவங்களோ அவங்க தான் உங்கள்கிட்ட வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நண்பர்களை, விசித்திரமான நண்பர்களை எல்லாம் பெற்று வச்சிருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல போய் நடக்குது இந்த சண்டை. தேவாசுர போர் என்பது அங்கே நடக்கின்ற காரணத்தினால யுத்தத்தின் முடிவில் வந்து ஒரு அழகிய நல்ல தேவதை பெண் வந்து அருமையாக கிடைப்பாள். வாழ்க்கையிலே இது போல இதுவரைக்கும் கிடைச்சது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கடன் விலகுது, சத்துரு விலகுது, நோய் விலகுது. தேவதை போன்ற ஒரு யாகம் நடத்துனாங்கன்னா அந்த காலத்தில் தேவதை போல ஒரு பெண் தோன்றிடுவாள். அந்த மாதிரி தோன்றக்கூடிய யோகம். நட்பு நல்ல வலிய நட்பாக அமைந்து வாழ்க்கையில எல்லா சுகபோகங்களையும் அவள் கொடுப்பாள் உங்களுக்கு. அதே போல பெண் கும்பராசியிலே பெண்ணாக பிறந்தால் புதிய நட்பு மலரும். வாழ்க்கை ரொம்ப சுவைப்படக்கூடியதாக அமையும். நிறைய பேர் அந்த போர்க்களத்தில் ஏற்கனவே வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் தவியாய் தவித்து கொண்டு வருகின்ற உங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக இதனுடைய போர் முடிவின் அந்த எதிரொலியாக தேவதை கிடைக்கின்றாள். பெண்களுக்கு தேவன் கிடைக்கின்றான், மன்மதன் கிடைக்கின்றான். அந்த மாதிரி யோகம் நீங்கள் எப்படி விரும்புகின்றீர்களோ அப்படி கிடைக்கப் போகிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எது சுகம்னு நினைக்கிறீங்களோ அந்த சுகம் கிட்டும். வாழ்க்கை வசதிகள் பெருகும். யோகங்கள் தேடி வருகின்றது. பெண் மூலமாகவோ ஆண் மூலமாகவோ வாழ்க்கை யோகம் தேடி வருகின்றது. நீங்க தேடி போனீங்க, இதுவரைக்கும் கிடைக்கல வாழ்க்கையில, இது அதுவாக தேடி வருகின்றது. இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு அருமையாக இருக்கின்றது. அடுத்து மீன ராசியில பிறந்தவர்களுக்கு, மீனராசி என்பது ஏற்கனவே நல்லதை செய்தே கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ராசி. இயற்கையிலேயே நல்ல எண்ணம் உடையவர்கள். நல்லதை செய்கின்றீர்கள், ஆனால் பேரு கெட்ட பேர் தான் வரும். இது தெரியும், நமக்கு கெட்ட பேர் தான் வரும் என்று தெரியும். தெரிந்தே செய்யக்கூடியவர்கள் நீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் புண்ணியாதிபதி, அவர் 6ஆம் இடத்துல போய் மாட்டிக்கிட்டாரு. சண்டை போடுறாரு, ஜெயிச்சிருந்தாரு, ஆனாலும் ஜெயிச்சு தோத்து போயிடுறாரு. பாட்டையும் பூட்டையும் சொத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னா உடனடியாக 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள மாத்திருங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மச்சனி வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக மனம் பாதிக்கக்கூடிய அளவிலே உறவினர்கள் தொல்லை இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் தொல்லை இருக்காது, உறவினர்கள் தொல்லை இருக்கும். அதிலும் குறிப்பாக இரத்த கலப்பு சம்பந்தப்பட்ட உறவினர்கள் மூலமாக, தோப்பனார் வழி வகை மூலமாக கடும் சோதனைகளை சந்திக்க வேண்டியது வரும். முதல்லையே உங்களுக்கு விஷயத்தை சொல்லிட்டேன். ஆகையினால அவள் சம்பந்தப்படும் பொழுது எட்ட இருங்கள், விலகி இருப்பது நல்லது. ஒரு மனோசில வந்து ஒரு ஆதங்கம், ஒரு ஈகோ, ஒரு எமோஷனலா சொல்ல முடியும் ஆங்கிலத்தில். எமோஷனல்ல வந்து எங்கேயும் போய் மாட்டிக்கிடக்கூடாது.
அப்படித்தான் இவர் சந்திரன் இமோஷனில் போய் மாட்டிக்கிடுறார். போட்டு சண்டை பயங்கரமாக போட்டு கடைசியில் ஜெயிச்சிருந்தாரு. ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? 6ஆம் இடத்துல போய் ஜெயிச்சு என்ன செய்ய? அந்த மாதிரி அப்படிப்பட்ட நிலை என்ற காரணத்தினாலே உறவினர்கள் தொல்லை தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும், மற்றபடி எந்த தொந்தரவும் இருக்காது. மனசு பாதித்தால் உடலும் பாதிக்கும். அதுக்காகத்தான் சொல்றேன். நல்லா இருக்கிற உடம்பு மனசு பாதிப்படைவதனாலே உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். ஆகையினாலே அந்த உடம்புல ஏதாவது ஒரு குறையை உண்டு பண்ணக்கூடிய தாக்கத்தை கொடுத்து விடும். ஸோ முதல்ல உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன், உறவினர்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே மூக்க நுழைக்காதுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் மூக்க நுழைக்கல பேசாம தான் இருக்கிறோம் அப்படிம்பீங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு விசேஷமான இடத்துக்கு போறீங்க, கல்யாணம் நடக்குது போறீங்க, அங்கே மனத்தாக்குதல் கடுமையாக ஏற்படும். ஏண்டா வந்தோம்னு ஆயிரும். இந்த கல்யாணத்துக்கு வந்ததுனால இவ்வளவு கவலைப்பட்டுட்டேன் அப்படின்னு ஆயிரும். ஆகையினாலே இவைகளையெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டு கவனமாக இருங்கள். சொந்தக்காரர்களுக்கு உதவுவதை விட யாருக்காவது தெரியாத முக ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. அது பகவானுக்கு செய்தது போல ஆகும். ஒவ்வொரு பௌர்ணமி, ஒவ்வொரு அமாவாசையிலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவு கொடுங்கள், உடை கொடுங்கள். இது முக்கியம். இதை செய்தீர்களே என்றால் சந்திர கிரகணத்தின் பாதிப்பிலிருந்து விலகி விடுவீர்கள். ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மச்சனி வரப்போகின்றார். ஆகையினால மிகுந்த கவனத்தோடு உறவினர்களிடம் இருங்க. வெளியாட்கள் பழக்கம் உங்களுக்கு எந்த தொல்லை இருக்காது. அந்நிய ஜாதி அந்நிய மரத்தவர்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அவர்கள்தான் உங்களுக்கு உற்ற தோழர்களாக, நண்பர்களாக, உறவினர்களாக இருப்பார்கள். அதே போல அனாதையற்றவர்களுக்கு, அனாதையாக இருக்கின்றவர்களுக்கு முடிந்த உதவியை செய். அது உங்களுடைய சேவை பகவானுக்கு செய்யக்கூடிய சேவையாக மலரும். முடிந்த மட்டும் திங்களூர் சென்று வழிபட்டு வாருங்கள். முக்கியம். திங்களூர் அப்படின்னு சந்திரனுக்குரிய கோவில் இருக்கு, அங்கே போய் வழிபாடு நடத்துங்கள். முறையாக என்ன செய்யணுங்கிறது அவங்கவுங்க ஜாதக ரீதியாக கமெண்ட்ல கேளுங்க, இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன். அவங்க ஜாதக ரீதியாகத்தான் முறைப்படுத்தி செய்ய வேண்டும். இதுவும் இல்லையா திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா சந்திரனுக்குரிய ஸ்தலம் திருப்பதி. அங்கே போக முடியாதவர்களுக்கு திங்களூர் அப்படின்னு கும்பகோணத்துக்கிட்ட இருக்குது, திங்களூருக்கு போயிட்டு வாங்க. இப்படி போயிட்டு வந்து அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு இங்கே போகிறதுக்கு வரைக்கும் அருகாமையில் உள்ள பராசக்தி கோவில், அம்மன் கோவில், அங்கே சென்று வழிபாடு நடத்துங்கள். அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. திங்கட்கிழமை தோறும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அல்லங்கில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதுவும் உங்களை பாதுகாக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. போக்குவரத்தில் கவனம், அக்கம் பக்கத்தாரிடையே ரொம்ப கவனமாக இருங்க. எதையும் கொடுத்துட்டு ஏமாந்து போயிடாதங்க. ஏமாறக்கூடிய தன்மை உண்டு. ஏமாறுவதனால் அந்த மனக்குழப்பம் உண்டாகி உடல் பீடை உண்டாகும். காதலிச்சு ஏமாறக்கூடிய கூட்டம் நிறைய இருக்கு. இந்த இடத்துல காதலை நம்பாதீர்கள். அறிந்த முகம் மட்டும் தேர்ந்தெடுங்கள். புதிய முகத்தை கைவிட்டு விடுங்கள். புதிய முகம் உங்களுக்கு எப்பயுமே சோர்வை கொடுத்துவிடும், சோதனையை கொடுத்துவிடும். கவனமாக இருங்கள். கரிய நிற மனிதர்களிடம், விலங்குகளிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. குறிப்பாக திங்கட்கிழமை தோறும் சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, அம்மன் வழிபாடு நடத்துங்கள். உங்களுக்கு காரிய வெற்றி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படாமல் அந்த பராசக்தி காப்பாற்றுவாள். அனைவருக்கும் சக்தி உறுதுணையாக இருக்கட்டும். மீண்டும் இந்த கடகராசிக்கு வந்துடுவேன். கடகராசி அப்படிங்கிற, நான் கடகத்தை கடைசியில் வச்சுக்கிடுவோம்னு சொன்னேன். கடகராசிக்காரர்களுக்கு என்னென்னா 8ஆம் இடத்துல 6 கிரகம் உட்கார்ந்துருக்கு. உங்களுடைய ராசி நாயகனுக்குத்தான் இந்த சந்திரன், அவருக்குத்தான் போர் ஏற்படுகின்றது, இரத்தக்களறி ஏற்படுகின்றது. ஏற்பட்டு வெற்றியும் கிடைத்து விடுகின்றது. அதுக்கப்புறம் இந்த கதாநாயகனாகிய சந்திரன் உங்களுக்கு யோகானுவானாக ஆகிருந்தார். அதுதான் முக்கியம். தேய்பிறை ஆகிவிட்டால் உங்களுக்கு யோகம். அது இந்த தேய்பிறை ஆகியிருந்தார். இது முடிஞ்ச பின் தேய்பிறைக்கு போயிருந்தாரு. ஸோ உங்களுக்கு ஆற்றல், பெரிய சக்தி உருவாக்கம் கொடுத்து விடுகின்றது. இதுக்கு இடையில 8ஆம் வீடு என்பது புதையல் அப்படிங்கிறதை அது குறிக்கும். அந்த வீட்டில் தான் 6 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்களுடைய பாக்கியாதிபதி குரு வக்கரம் பெற்றாலும், 12ஆம் இடத்துல பகை பெற்று வக்கரம் பெற்றாலும் கூட அந்த 6 பேரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார்.
அவங்க எதையும் கெடுத்து விடக்கூடாதுங்கிறனால, கட்டுப்பாடு என்பது கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக அந்த கட்டுப்பாட்டின் மூலமாக கட்டுப்பாடு பெறுகின்றவர்கள் மாறாக யோகத்தை பொழிந்து தள்ளுறாங்க. அந்த யோகம் கிட்டத்தட்ட சில ராசி இல்லை, கடக ராசியிலே பிறந்த, அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதம், அது பின்ன ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்த மொத்தம் 9 பாதங்கள் கொண்ட அந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு அவரவர்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். 3, 6, 8, 12 கூடையவர்கள் தசை நடக்காமல் இருக்க வேண்டும். நல்ல இடத்தில் மற்ற கிரகங்கள் இருந்து தசை நடத்தி கொண்டு இருக்குமேயானால் இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பல கோடி பரிசு பெற கிடைக்கக்கூடியதாக அமையும். ஒரு செய்தி பார்த்தேன் நான் ஒரு மாசத்துக்கு முன்னால, துபாய் லாட்டரியில் 49 கோடி இந்தியருக்கு கிடைச்சதுன்னு போட்டிருந்துச்சு. எனக்கும் அந்த அந்த கணக்குகளை போட்டு பார்க்குறச்சே இந்த கடகராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல 6 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. குறிப்பாக எனக்கு கணக்கு என்னன்னா, அந்த கடகராசிக்கு 10க்குரிய செவ்வாயும் 11க்குரிய சுக்கிரனும் சேர்றார். 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அதே போல அந்த 5க்கும் 10க்குடையவரும் சேர்ந்திருக்கிறார். குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால இந்த 49 கோடி லாட்டரியில் கிடைச்சது போல உங்களுக்கும் பல கோடி கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷ வாய்ப்பு காத்திருக்கின்றது. இது இந்த சந்திர கிரகணத்திலிருந்து அடுத்த சந்திர கிரகணத்திற்குள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக மலரும். அவ்வளவு பொக்கிஷத்தை இறைவன், சந்திரன், பராசக்தி உங்களுக்கு வழங்கப் போகின்றாள். ஏன்? போரிலே வெற்றி பெற்றதனுடைய மகத்துவத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகின்றாள். கடகராசியிலே பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த சம்பவம் நடக்கக்கூடியதாக கணக்கில் கிடைக்கின்றது. 49 கோடி இருக்கலாம், 59 கோடியாகவும் இருக்கலாம். அது அந்த சமயத்தில் எப்படி அறிவிப்பு கிடைக்கிறதோ அது போல இந்த யோக அதிர்ஷ்டம் என்பது கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. வாழ்க்கை வசமாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். வாழ்க்கை திருப்புமுனை என்பது அதிர்ஷ்டம் எப்படியெல்லாம் வேலை செய்கின்றது. நேற்று இப்படி இருந்தாயா, இன்னைக்கு திடீர்னு இப்படி வந்துட்டாயா என்று பேசக்கூடிய அளவிற்கு, ஊர் மெச்சக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றாள். நன்றி, வணக்கம்.